வங்கதேச முன்னாள் பிரதமரும் வங்கதேச தேசிய கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா மறைவை அடுத்து அவரது மகன் தாரிக் ரஹ்மானை டாக்காவில் சந்தித்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆறுதல் தெரிவித்தார். வங்கதேசத்தின் முதல் பிரதமரான கலிதா ஜியா புதன்கிழமை காலமானார். அவரது மறைவை அடுத்து பிரதமர் மோடி நேற்று வெளியிட்ட இரங்கல் செய்தியில், வங்கதேச முன்னாள் பிரதமரும் வங்கதேச தேசிய கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா மறைவு செய்தி கவலையளிக்கிறது. அவருடைய குடும்பத்தினருக்கும் வங்கதேச மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எசு ஜெய்சங்கர் இன்று காலை 11:30 மணி அளவில் டாக்கா சென்று கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மானைச் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் மோடி எழுதியுள்ள தனிப்பட்ட கடிதத்தையும் அவர் வழங்கினார். இது தொடர்பாக ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், டாக்கா வந்ததும் வங்கதேச முன்னாள் பிரதமர் பேகம் கலிதா ஜியாவின் மகனும் பிஎன்பியின் செயல் தலைவருமான தாரிக் ரஹ்மானைச் சந்தித்தேன். பிரதமர் நரேந்திர மோடியின் தனிப்பட்ட கடிதத்தை அவரிடம் வழங்கினேன். இந்திய அரசாங்கம் மற்றும் மக்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தேன். இந்தியாவுக்கான வங்கதேச தூதர் ரியாஸ் ஹமிதுல்லா வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் பேகம் கலிதா ஜியாவின் மறைவு காரணமாக வங்கதேசம் துக்கம் அனுசரிக்கும் நிலையில், இந்திய வெளியுறவு அமைச்சர் எசு ஜெய்சங்கர் டாக்காவுக்கு வருகை தந்து இந்திய மக்கள் சார்பாகவும் இந்திய அரசு சார்பாகவும் இரங்கலை தெரிவித்தார். வங்கதேச ஜனநாயகத்துக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா மறைவை அடுத்து டாக்கா சென்ற ஜெய்சங்கரை வங்கதேச வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் ஆறுதல் தெரிவித்தார். வங்கதேசத்தின் முதல் பிரதமரான கலிதா ஜியா புதன்கிழமை காலமானார். அவரது மறைவை அடுத்து பிரதமர் மோடி நேற்று வெளியிட்ட இரங்கல் செய்தியில், வங்கதேச முன்னாள் பிரதமரும் வங்கதேச தேசிய கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா மறைவு செய்தி கவலையளிக்கிறது. அவருடைய குடும்பத்தினருக்கும் வங்கதேச மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எசு ஜெய்சங்கர் இன்று காலை 11:30 மணி அளவில் டாக்கா சென்று கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மானைச் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் তারিক রহমানকে প্রথমর দেশের বাইরে আমার কোনো ঠিকানা নেই, এটাই হলো আমার ঠিকানা। এই দেশ, এই দেশের মাটি, মানুষই আমার সবকিছু। কাজে আমি দেশের বাইরে যাব না।